கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? ஓகே சாமி. இன்றைக்கி நம்ம டுவெல்த்து கிளாஸில் செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸு 2.5 சாமி. இந்த 2.5ல் 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது இஃப் Z1 Z2 Z3 ஆர் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் such that மால்லஸ் ஆஃப் Z1 1ன்னு கொடுத்துட்டான், மால்லஸ் ஆஃப் Z2 2ன்னு கொடுத்துருக்காங்க, மால்லஸ் ஆஃப் Z3 3ன்னு கொடுத்துருக்காங்க, அண்டு மால்லஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 = 1, so that 9 Z1 Z2 + 4 Z1 Z3 + Z2 Z3 = 6ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவன் சொல்யூஷனில் பாருங்கள், மால்லஸ் ஆஃப் Z1 1ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. இதுக்கான ஃபார்முலா Z1 பார் 1. அப்போ Z1 இதை Z1 பாரை கீழே கொண்டாந்துருங்க, 1/Z1 பார். அதே மாதிரி மால்லஸ் ஆஃப் Z2 2ன்னு கொடுத்துருக்காங்க, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. இதுக்கான ஃபார்முலா Z2 பார் = 4. அப்போ Z2 = 4/Z2 பார். சிமிலர்லி மால்லஸ் ஆஃப் Z3 3ன்னு கொடுத்துருக்காங்க, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. அப்போ இதுக்கான ஃபார்முலா Z3 பார். அப்போ Z3 = 9/Z3 பார். அடுத்தது கிவன் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, மால்லஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. நாம் கண்டுபிடிச்சதை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ Z1க்கு பதிலாக 1/Z1 பார், Z2க்கு பதிலாக 4/Z2 பார், Z3க்கு பதிலாக 9/Z3 பார். இவ்வளோதாங்கன்னு. இதில் நீ பயன்படுத்துகிற ஒரே கான்செப்டு பாரு, Z1 ஸ்கொயர்டு அப்படின்னா Z1 × Z1 பார், Z2 ஸ்கொயர்டு மால்லஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர்டுனா Z2 × Z2 பார். இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. அப்புறம் Z3 ஸ்கொயர்டு மால்லஸ் அப்படின்னா Z3 × Z3 பார். இதை கொண்டாந்து இதில் பிரதிட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம கிராஸ் மல்டிபிள் தான். கீழே பாரு, இங்கே Z1 பார் இருக்குது, இங்கே Z2 பார் இருக்குது, இங்கே Z3 பார் இருக்குது. அப்போ காமனாக Z1 பார், Z2 பார், Z3 பாரை டினாமினேட்டரில் காமனாக எடுத்தால் இதுக்கு Z1 தான். அப்போ இந்த Z2 பாரையும் Z3 பாரையும் இங்கே பெருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே மேலேயும் கீழையும் எதால் பெருக்கிற மாதிரி அர்த்தம், Z2 பார் Z3 பாரால். அதே இதுக்கு இந்த Z1 பார் Z3 பார் எடுத்து இங்கே பெருக்கணும். இதுக்கு Z1 பாரையும் Z2 பாரையும் எடுத்து இங்கே பெருக்கணும். இதுதான், ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? கீழே டினாமினேட்டர் இதாக பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் Z1 பார் Z2 பார் Z3 பாரை காமனாக எடுக்கும்போது முதல் நம்பரை Z2 பார் Z3 பாரால் பெருக்குங்க. அப்புறம் ரெண்டாவது டேர்மு 4 Z1 பார் Z3 பாரால் பெருக்குங்க, ப்ளஸ் 9 Z1 பார் Z2 பாரால் பெருக்குங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கான்செப்டு, தனித்தனியாக இருக்கிற பாரு ஹோல் பார் போடுங்க. புரிஞ்சுதா? அடுத்த கான்செப்டு பாருங்கள், மால்லஸ்குள்ளே பார் இருந்தாலும் சேம் வேல்யூ தான் வரும், பாரை நீக்கினாலும் சேம் வேல்யூ. மால்லஸ் இருந்தாவே நமக்கு தேவைன்னா பார் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த ஹோல் பாரை நீக்கிடலாம். அப்போ இந்த பாரை நீக்கிட்டோம், மால்லஸ் இருந்தால் பாரை நீக்கிடலாம். அடுத்தது மேலே நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டர் 3 மல்டிப்பிளில் இருக்கிறதுனால 3க்கும் தனித்தனி மாடுலஸ். அடுத்து நமக்கு இது தெரியும், மால்லஸ் ஆஃப் Z1 1ன்னு தெரியும், இது 2ன்னு தெரியும், இது 3ன்னு தெரியும். 3 2s are 6. இந்த டிவைடில் இருக்கிற 6 இந்தாண்ட போச்சுன்னா மல்டிப்பிளில் 6. அப்போ நம்ம ஆன்சர் வந்துடுச்சு.
இதில் ரெண்டு கான்செப்ட். ஒன்று மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்டுனா இசட் இன்ட்டு இசட் பார் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், டினாமினேட்டர் காமன், அதை பார்த்துக்குங்க. இப்போ எப்படி எடுத்து பெருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கே முன்னாடி சொல்லிட்டேன். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே Z1 பார் தான் இருக்குது, இங்கே Z2 பார், இங்கே Z3 பார். கீழே காமனாக Z1 பார் இன்ட்டு Z2 பார் இன்ட்டு Z3 பார் எடுத்துனா இந்த ரெண்டையும் எடுத்து முதல் நம்பரை பெருக்கணும். இங்கே Z2 பார், இங்கே இதுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே இங்கேயும் எதால் பெருக்கணும், இதுக்கு எது இல்லை, Z2 பார் மட்டும்தான் இருக்குது. Z1 பாரும் Z3 பாரும் இல்லை. அப்போ Z1 பாரையும் Z3 பாரையும் எடுத்து மேலேயும் பெருக்கணும், கீழையும் பெருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா Z3 பார் தான் இருக்குது, Z1 பாரும் Z2 பாரும் இல்லை. அப்போ Z1 பாரையும் Z2 பாரையும் எடுத்து என்ன பண்ணோம், நியூமரேட்டரி மல்டிபிள் பண்ணோம், டினாமினேட்டரி மல்டிபிள் பண்ணோம். அப்போ காமனாக எல்லா இதுலேயும் Z1 பார், Z2 பார், Z3 பார்னு வந்துடும். அதுதான் அந்த கான்செப்ட் தான். அடுத்தது என்ன பண்ணணும், பாரை என்ன பண்ணிக்கணும், காமனாக எழுதிடணும். தனித்தனியாக இருக்கிற பாரை முழு பாராக எழுதணும். அடுத்து மாலஸ் இருக்கும்போது பாரை நீக்கிடலாம். அடுத்தது தனித்தனியாக மாலஸை நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ். அப்போ தான் வேல்யூ. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது புரிஞ்சுதா கண்ணு? இல்லை, இன்னொரு மெத்தடும் இருக்குது. அப்படின்னா அனதர் மெத்தடு பாருங்கள். அனதர் மெத்தடு என்னென்னா, நம்ம நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா, என்ன 9Z1 Z2 ப்ளஸ் 4Z1 Z3 Z2 Z3 இது தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்கண்ணே, இதில் Z1 Z2 தான் இருக்குது, Z3 இல்லை. அப்போ Z3ஆல் மேலேயும் பெருக்கிற, கீழேயும் பெருக்கிற. செகண்ட் டேர்மில் Z2 இல்லை, Z2வால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுற, கீழேயும் டிவைட் பண்ணுற. தேர்ட் டேர்முக்கு Z1, அப்போ Z1ஆல் மேலேயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே டிவைடில் எழுதிக்கிறோம். அப்புறம் காமனாக பாருங்கள், Z1 Z2 Z3 எல்லாத்துலேயும் இருக்கா, அதை காமனாக வெளியில் எடுக்கும்போது மாலஸில் இருந்து தானே வெளியில் எடுக்கிறோம். அப்போ மாலஸ் ஆஃப் Z1, மாலஸ் ஆஃப் Z2, மாலஸ் ஆஃப் Z3. இங்கே 9/Z3 வரும், 4/Z2, 1/Z1. இப்போ புரிஞ்சுதா கண்ணு? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, Z3யா, இந்த Z3க்கு மேலே Z3 பார், Z3 பாரால் மேலே பெருக்கி கீழே பெருக்கிறோம். இவ்வளவு தான், ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் நமக்கு வேல்யூ தெரியும். இதுக்கு என்ன, இது 1ன்னு தெரியும், இது 2ன்னு தெரியும், இது 3ன்னு தெரியும். அடுத்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள், உள்ளே பார்க்கும்போது இங்கே 1 × 2 × 3 போட்டோமா, இங்கே முதல் டேர்மு Z3 பாரால் மேலே மல்டிபிள் பண்ணி கீழே டிவைட் பண்ணுறோம். ரெண்டாவது டேர்ம் Z2 பாரால் மேலே மல்டிபிள் பண்ணி கீழே டிவைட் பண்ணுறோம். அதே தான் தேர்டு டேர்முக்கு Z1 பார் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம், கீழேயும் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் இங்கே என்ன 3 2s are 6ன்னு வந்துருமா. இங்கே 9 × Z3 பார், இது என்ன Z3 பார்னால் என்னென்னு எழுதலாம், மாலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. அதே மாதிரி ரெண்டாவது டேர்மு Z2 பாரை மாலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர்டு. மூணாவது டேர்மு Z1 பாரை மாலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்டு. அப்போ இது நமக்கு 3ன்னு தெரியும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இது 1. இப்போ அதை அடிச்சிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் நமக்கு 6 என்ன கிடைக்கும், Z3 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z1 பாரா. இதை ஆர்டராக எழுதலாம், தனித்தனியாக இருக்கிற பாரை பெரிய பாராக ஆர்டராக Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார்னு எழுதிக்கலாம். மாலஸ் இருக்கிறதுனால பாரை நீக்கிடலாம். இதனுடைய வேல்யூ 1. அப்போ 6 × 1 6. இப்படியும் போடலாம். 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.